ஒரு லவ்வோட சமைக்கணும்டா. அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும்போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட. வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லாஸ் சமையல். வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்? இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் கறி செய்ய போறோம். நம்ம எப்பவும் செய்யணும்ல, அது செய்ய போறோம். அது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். சரி, வாங்க அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இப்போ சிக்கன் செய்யறதுக்கு ஒரு 4 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். வெங்காய சைஸ் 1 கிலோ சிக்கனுக்கு இந்த மாதிரி சைஸ் பெரிய வெங்காயம்னா ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. எங்க ஏரியா கிட்ட இந்த மாதிரி சைஸ்ல தான் கிடைக்குது. அதனால இந்த சைஸ்னா ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். 1 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்றது. எண்ணெய் ஒரு 100 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. சிக்கன் 1 கிலோ கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நல்லா வச்சிருக்கேன். மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1.5 ஸ்பூன். இதுல நான் ஊர் நாட்டு சைட்டுகள்ல ரம்பன்னு ஒண்ணு இருக்கும். இங்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்ப்போம் கறியில. இது இந்த ரம்பங்கிறது நம்ம சென்னையில கிடைக்காது, ஊர் நாட்டுல கிடைக்கும். நாங்க ஊருக்கு போய் எடுத்துட்டு வந்தேன். நல்ல வாசமா குழம்புல தாளிச்சோம்னா வாசனை அப்படி இருக்கும். பிரியாணி அதே மாதிரி இது ஒரு 6 பீஸும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். தாளிச்சதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு. நமக்கு அப்புறம் பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். செய்ய ஆரம்பிக்கலாமா? 1 கிலோ மட்டனுக்கு செய்ய அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் கடாயை எடுத்துக்கோங்க. ஒரு 100 ml எண்ணெயை ஒரு கடாயில் போட்டு எண்ணெய் நல்லா சூடாகிருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 3 பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, பட்டை கிராம்பு போட்டாச்சு. இப்போ நம்ம இது ரம்பையும் கருவேப்பிலையும் போட்டு சேர்க்கிறோம். நம்ம அதில் ஒரு 4 பச்சை மிளகாய். இந்த ரம்ப கிடைச்சா கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணுங்க. அதுல ரம்பையோட டேஸ்டும் அதோட ஸ்மெல்லும் வேற எதுவுமே இருக்காது. பிரியாணி இலையை விட அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த இலை. ஆனா இங்க கிடைக்காது அவ்வளோ ஈஸியா. ஊர் சைட்ல தான் கிடைக்கும் அந்த இலைங்க. போட்டா வீடே வாசமா இருக்கும். என்ன ஸ்மெல் இல்லை, பிரியாணி செய்யறது நல்ல வாசனை. எப்போ உப்பு போனாலும் நம்ம இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். செடியே வச்சு வீட்டில் கூட வளர்க்கும். உப்பு அது வதங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக உப்பு சேர்க்குறேன். வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம். என்ன இன்கிரீடியன்ஸ்ல சொல்ல மறந்துட்டீங்க? அது பிரியாணியில செய்யும் பிரியாணி வீடியோலே எப்படிதான் மறந்தாங்க. போட்டாலும் போடலாம், போடலாம் சேர்த்துக்கணும். எவ்வளவு ஸ்பூன் போடுறீங்க? 1 ஸ்பூன். இது ஸ்பூன்ல 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இதை வதக்கிடுச்சு. எல்லா நாட்டுக்குமே இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாதான் அது நல்லா இருக்கும். மீன் குழம்புக்கு சேர்க்கலாம். அதே மாதிரி கவுச் ஸ்மெல்லும் அடிக்கணும். ஆமாம். இப்போ சிக்கனை சேர்த்துட போகிறேன். என்ன மசாலா தூளெல்லாம் போடலான்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் ஒரு கரைச்சி விட்டுட்டு அப்புறமா தான் எல்லாம் சேர்க்கணும். நான்வெஜ்ல எங்கள் மாமியார் அடிச்சுக்க சான்ஸே இல்லை. சரி, இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுருவோம். ரஞ்சனா மசாலா சாமான்லாம் எடுத்து இப்போ போட்டுருவோம்.
மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகு தூள், இதுதான் மிளகு, சிக்கன் கறி, ஜீரகத்தூள், கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா கையில் போடாது. இப்போ நம்ம எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டோமா? இவ்வளோ நாளாக இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் எங்கே இருக்குது? எல்லா பெட்டியில் வச்சிருக்கேன் கபோர்டில். இந்த மசாலாலாம் போடுறதுக்கு இவ்வளோ கிளாஸை தேடி எடுத்து கழுவி வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட செஃப் தாமோதரனே கையில தான் உடைஞ்சு போடுறாரு. இப்போ உங்களுக்கு கிளாஸ். இப்போ தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த பாட்டில் ஒரு அரை பாட்டில் தண்ணி நான் சேர்த்துக்கேன். கிரேவி வரும். அரை பாட்டில் கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை வெட் பண்ணி வைக்கலாம். கட் பண்ணி. இப்போ இது நல்லா கொதிச்சு கிரேவியாக வற்றி வரணும். நல்லா கொதிக்கட்டும். நம்ம டைரக்டர் சாரை காமிக்கணும். ஒரு நாள் வந்து எங்கள் டைரக்டர் சாரை காமிக்கிறோம். ஆனால் அவர் முன்கூட்டியே பார்க்கணுன்னா www.tamilansquare.com போய் பாருங்க. அவரை நிறைய வீடியோவில் இருப்பார். பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலேருந்து தொங்கியெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். நல்லா கொதிச்சு கொஞ்சம் வற்றி வரட்டும். கொதி வந்துருச்சு. ஒரு பரட்டி விட்டுட்டு ஆனால் இன்னும் நல்லா வற்றணும். வற்றினா தான் நல்லா வரும். சும்மா லைட்டாக கொதி தான் வருது. நல்லா வாசனையாக இருக்கா? மெயின் அந்த ரொம்ப போட்டு தான் இந்த ஸ்மெல்லு பயங்கரமாக நல்லா கொதிக்கணும். டைரக்டர் சார் குழம்புக்குள்ளேயே இறங்கி வீடியோ எடுப்பாங்க. காய்ச்சி நல்லா கொதிக்குது பாருங்க. நல்லா கொதிச்சிருக்கு. என்ன சத்தம்? நல்லா கொதிக்குது. ஹாட் லாலிபாப் வேணுமா? ஹாட் லாலிபாப் பாருங்க நல்லா கொதிக்குது குழம்பு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வத்தி வரணும். வத்தி வந்தால் தான் கிரேவி மாதிரி வரும். சரியா? நல்லா கொதிக்கிறதுக்கு தான் நம்ம தனியாக விட்டுருக்கோம். அன்னைக்கு மாதிரி நீங்கள் 4 மணி ஆகுது. அதெல்லாம் ஆகாது. நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு சோறு வச்சுட்டேன். வாசனை எல்லாம் ரொம்ப பிடிக்கிறேன். அப்பா வீடியோ எடுக்கும்போதெல்லாம் சொல்லுவீங்கல்ல, அழகாரிங்க சொல்லுங்க. ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு எங்க வீட்ல சிக்கன் கிரேவி. வாங்க எல்லாம் சாப்பிடலாம். ரொம்ப ரொலாது. அவளை குஞ்சி சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஆனால் கிரேவி மட்டும் கொஞ்சம் வற்றணும். வற்றினா தான் அந்த கலரும் டேஸ்ட்டும் வரும். தேங்காய் பாலா இல்லை வேற எதுவும் அரைச்சி ஊற்றணும் அப்படியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்க்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வரணும். இன்னும் ஃபாஸ்ட்டாக வச்சு அடி பிடிச்சிருமா? ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக இப்போ இந்த அளவு வற்றி வந்தோடனே நம்ம அடுப்பு கொஞ்சம் சின்ன வைக்கணும். வச்சு கிண்டி விட்டுட்டோம்னா சிம்மில் வச்சாச்சு. மருமக ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்கறதுனால நான் வந்து நல்லா சாப்பிடலாம் நினைச்சிடாதீங்க. நான்வெஜ் எப்பவுமே நல்லா இருக்கும். அதனால அதுவும் அந்த ரொம்ப டேஸ்ட் அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கிறதுனால பசியை தூண்டும். கிரேவி ரெடி. நம்ம கொஞ்ச நேரம் வற்றணும். நம்ம இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பாதி லெமன் புரிஞ்சுக்குவோம். இந்த அளவுக்கு வத்திடணும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் வற்றணும். அது அந்த சூட்லேயே வத்திடும். ஒரு பாதி லெமன். அது எவ்வளோத்துக்கு எவ்வளோ வத்துதோ அதான் டேஸ்ட். அதுதான் டேஸ்ட். அது லெமன் போட்டு நம்ம லேசாக கலந்து வைக்கணும். டேஸ்ட் கொடுத்தோம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இது
வந்து நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு தான் இப்போ நான் செய்கிறேன். ரொம்ப திக்காக ட்ரையாக செய்யலை. இதையே நம்ம இன்னும் வத்த விட்டோம்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டா அதையும் பரட்டி சாப்பிடலாம் சாதத்தில் ஊற்றிட்டு. தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இடியாப்பம். ஆமாம். இப்போ இதை வந்து இறக்குறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் கொதிச்ச அப்புறமா கொதிச்சு இறக்க போகிறோம்ல, அப்போ நம்ம கொதிச்சு இறக்குறப்ப நம்ம எல்லாம் போட்டு நல்லா வெந்துடுது. இது போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அதுதான் அந்த பெப்பர் சிக்கன். கரெக்டாக பெப்பர் ஸ்மெல் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுனால தான் அதோட பேர் வந்து பெப்பர் சிக்கன். ஆமாம். கலர் மாறிடும். மாறினோன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது வந்து நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். இது வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இன்னொரு 5 minutes நல்லா கொதிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் வத்தினோடனே இறக்கிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். அது இன்னும் திக்கானதான் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும் கட்டி சாப்பிட்றப்ப. இதுவே நல்லா திக்காக தான் இருக்கு. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தான் திக்காக இருக்குது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஒரு 5 minutes கழிச்சா போதும். போதும். இறக்கிடலாமா? இறக்கிடலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கெட்டியாக வந்துருக்கு. பெப்பர் சிக்கன் ரெடி. இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடு. பெப்பர் சிக்கன் கறி ரெடி. பாருங்க, சிக்கன் கறி ரெடி. நீங்க எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ் கூட சாப்பிடலாம், ரைஸ் கூட சாப்பிடலாம். கண்டிப்பா இந்த டிஷ் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா இல்லா சமையல் சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா, அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட.